सर तमिलनाडु एक सेकंड सर तमिलनाडु एक सेकंड सर तमिलनाडु एक सेकंड भाई सर तमिलनाडु एक सेकंड भाई मेरी बात तो समाप्त होने दो। ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। देखिए, अच्छा किया आपने सवाल पूछ लिया। तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है। उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है। அதாவது திமுக சர்க்கார் தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது சனாதனமாக இருக்கட்டும், மும்மொழி ஆகட்டும், டீலிமிட்டேஷன், இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், ஊழல், மோசடி போன்ற பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். सर तमिलनाडु एक सेकंड सर तमिलनाडु एक सेकंड भाई, मेरी बात तो समाप्त होने दो। ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएमके सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால், திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும், அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும், தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும், பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து, பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும், இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு.